இந்தியா அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட 30 வினாடிகளில் விழுந்து நொறுங்கிய ஏர் இந்தியா போயிங் 787 விமானத்தின் தரக்குறைபாடுகள் தொடர்பில் அந்த விமானத்தில் கடந்த காலங்களில் பயணித்த பயணிகள் பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். குறித்த விமானத்தில் தாம் பெற்ற அனுபவங்களை காணொளிகளாக வெளியிட்டு தமது ஆதங்கங்களை கொட்டி வருகின்றனர். இந்த விமானம் ட்ரீம்லைனர் வகையை சார்ந்தது. அமெரிக்க தயாரிப்பு நிறுவனமான போயிங் இந்த விமான வகையை 14 வருடங்களுக்கு முன் அறிமுகப்படுத்தியது. போயிங் 7878 விமானம் ஏர் இந்தியாவிடம் 2014 கிடைத்தது. அதில் மொத்தமாக 256 இருக்கைகள் உள்ளதுடன் அதன் நீளம் 57 மீட்டர், அகலம் 60 மீட்டர் மற்றும் அதன் உயரம் 17 மீட்டர் ஆகும். விமான தயாரிப்பில் முறையான தர நிலைகளை பின்பற்றுவதில்லை என போயிங் நிறுவனத்தில் 32 வருடங்கள் பணியாற்றிய அதன் முன்னாள் ஊழியரான யான் பர்னெட் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். போயிங் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் அவர் பல ஆதாரங்களை கொடுத்தார். அவர் அந்த நிறுவனத்தில் தர கட்டுப்பாட்டு மேலாளராக இருந்தார். விமானத்தின் ஆக்சிஜன் அமைப்பில் கடுமையான குறைபாடுகள் இருப்பதாகவும் 4 ஒரு ஆக்சிஜன் முகக்கவசம் அவசர காலத்தில் வேலை செய்யாத நிலையில் இருக்கலாம் என்றும் பர்னட் எச்சரித்தார். 787 ரக விமானத்தில் நிறுவப்பட்ட அவசர கால ஆக்சிஜன் அமைப்பு பரிசோதிக்கப்பட்ட போது 25 விழுக்காடு தோல்வியடைந்ததாக அவர் கூறினார். தெற்கு கரோலினாவில் தயாரிப்பு பணிகள் தொடங்கிய பிறகு விமானங்களை வேகமாக தயாரிக்கும்படி தொழிலாளர்கள் மீது அழுத்தம் அதிகரிக்கப்பட்டதாகவும் இதன் விளைவாக அவர்கள் தயாரிப்பு முறையிலும் பாதுகாப்பு அம்சங்களிலும் சமரசம் செய்து கொள்ள நேர்ந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். பர்னட் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் ஆய்வு செய்த போது அவற்றில் சில உண்மையானவை என்று உறுதி செய்யப்பட்டன. ஆனால் 12 ஆண்டுகள் பழமையான இந்த விமானத்தை தயாரித்த நிறுவனம் கடந்த 6 வாரங்களுக்கு முன்புதான் ட்ரீம்லைனர் என்று அழைக்கப்படும் இந்த மாடல் 1 பில்லியன் பயணிகளை ஏற்றிச் சென்று ஒரு மைல்கல்லை எட்டியதாக தெரிவித்து கொண்டாடியிருந்தது. இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற விபத்து நிறுவனத்திற்கு பேரிடியாக அமைந்துள்ளது. மேலும் இந்த விபத்தின் பின்னர் அண்மைய காலங்களில் ஏர் இந்தியாவில் பயணம் செய்த பயணிகள் பல காணொளிகளை பகிர்ந்துள்ளனர். இருக்கைகள் உடைவடைந்து கயிறுகளால் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுவதுடன் பாகங்கள் பல பழுதடைந்த நிலையிலும் காணப்படுவதனை அவதானிக்க முடிகிறது. இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கவனஈனத்தால் அநியாயமாக பல உயிர்களை இழந்துவிட்டோம் எனவும் தமது ஆதங்கங்களை தெரிவித்து வருகின்றனர். நேற்றைய தினம் 230 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்களுடன் புறப்பட்ட குறித்த விமானத்தில் 241 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் உயிர் பிழைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.